அந்த ஊர்ல சீதா கல்யாணம்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க. அப்போ சாமி கழுத்துல போட்ட மாலைய அங்க உட்கார்ந்திருந்த ஜனங்க மேல தூக்கி போட்டாங்க. அது யார் கழுத்துல விழுதோ, அப்ப அவங்க என்ன ஆசைப்படுறாங்களோ அதெல்லாம் நிறைவேறுமா. இது அந்த ஊர் ஐதீகமா. அப்போ உன் கழுத்துலயும் மாலை விழுந்துச்சாப்பா? ஆமாம்பா. மாலை விழும்போது நீ மனசுல என்னப்பா நினைச்ச? இப்போ நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதேதாம்மா நானும் நினைச்சேன். உனக்கு ஒரு நல்ல பொண்ணு பொண்டாட்டியா வரணும்னு தானே நினைச்ச? இல்லம்மா. என்னடா பயமுறுத்துற? 24 மணி நேரமும் நாங்க உன் கல்யாணத்தை பத்தி தானே நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நானும் அததாம்மா நினைச்சேன். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன். நான் விரும்பின பொண்ணே எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்பட்டேன். தட்ஸ் ஆல். எப்படியோப்பா, இந்த வீட்டுக்கு ஒரு மருமக வந்துட்டா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆ, திவா, என்னப்பா? உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குப்பா. இன்பம் என்பது இருவரின் உரிமை. இதில் யார் கேட்டாலும் இளமைக்கு பெருமை. உரிமைக்காக காத்திருக்கும் பெருமைக்குரியவள். அர்ஜுன் ஹியர். டேய், நான் திவா பேசுறேன்டா. எந்த திவா? ஏன்டா, அதான் என் நம்பர் உன் மொபைல்ல டிஸ்ப்ளே ஆகுதுல்ல. அப்புறம் என்ன, உன்னால கோச்சிக்கிற மாதிரி நடிக்க கூட முடியாதுடா. அப்புறம் எதுக்கு வேஸ்டா ட்ரை பண்ற? வேணாம்ப்பா, எதுக்கு வம்பு? அப்புறம் உனக்கு வர மொட்டை கடிதாசெல்லாம் நான் தான் எழுதினேன்னு ஒரு பெட்டிஷன் போட்டுருவேன். சாரிடா, அதை நீ எழுதுலன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி? அந்த மொட்டை கடிதாசிலேயே அதுவும் எழுதியிருந்ததா? டேய், அது இல்லடா. இன்னைக்கு கூட அதே மாதிரி ஒரு லெட்டர் வந்திருந்தது. பட் issued பை போஸ்டல் டிபார்ட்மெண்ட். அதான் சீலை பார்த்தேன். இட்ஸ் ஃப்ரம் மும்பை. அப்பாடி, நான் தப்பிச்சேன். சரி, நான் இப்போ உன்னை மீட் பண்ணும். ஃப்ரீயா இருக்கியா? சாரி தேவா, கோர்ட்டில் கொஞ்சம் வேலை இருக்கு. ஒன்று பண்ண, நைட்டு வீட்டுக்கு வந்துரு. ஓகேடா. ஓகேடா, பாய். பாய். ஸோ அந்த சாமி மாலை உன் கழுத்துல விழுந்ததுனால நீ ஆசைப்படுற மீனா உன்னை கல்யாணம் பண்ணிப்பான்னு நீ நினைக்கிற? ஆமா. சூப்பர்ஸ்டிஷியஸ். என்னடா சொல்ற? பின்ன என்னடா, சாமியை நம்புறதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு. டே, உங்க கிராமத்து ஜனங்க நடக்க முடியாத சில ஆசைகளுக்காக இந்த மாதிரி நம்பிக்கையை வடிகால வச்சிட்டு இருக்காங்க. ஆனா நீ படிச்சவன். அப்படி என்ன நடக்க முடியாத விஷயத்துக்கு நான் ஆசைப்பட்டேன்? மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டது நடக்க முடியாத விஷயமா? ஓகே திவா, நான் ஒரு லாஜிக்கான கொஸ்டின் கேட்குறேன், பதில் சொல்றியா? எதுவா இருந்தாலும் கேளு. அந்த பொண்ணு மீனா ஏற்கனவே தன்னோட மனசை இன்னொருத்தனுக்கு பறி கொடுத்துட்டேன்னு உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறமும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறது அநாகரிகமா தெரியல? அவளை பெண் கேட்டு போன என்கிட்ட அவ மனசுல இன்னொருத்தனுக்கு இடம் கொடுத்துட்டேன்னு சொன்னது நாகரிகம்னா, யாருக்குமே தெரியாம என் மனசுக்குள்ளேயே அவளை விரும்புறதும் என் விருப்பத்தை அவகிட்ட சொல்லாம இருக்கிறதும் நாகரிகம் தான்டா. டேய், விலை போகாத ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்படுறதுல எந்த தப்பும் இல்லடா. டேய், அதுக்கு ஏற்கனவே ஒருத்தர் அட்வான்ஸ் கொடுத்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். எத்தனையோ இடத்துல அட்வான்ஸ் கொடுத்த பொருளை வாங்க முடியாம இன்னொருத்தன் வாங்கிட்டு போறது நடந்துட்டு தானே இருக்கு. டேய் திவா, நீ சொல்றது ஜட பொருளுக்கு தான் பொருந்தும். மீனாங்கிறது உயிரும் மனசு உள்ள ஒரு பொண்ணு. இங்க பாரு திவா, அந்த பொண்ணு ஏற்கனவே ஒருத்தனுக்கு மனசை பறி கொடுத்துருக்கான்னு உனக்கு தெரியும். அதுல இன்னொருத்தனுக்கும் இடம் கொடுப்பாங்கிறத என்னால ஏத்துக்க முடியல. மைண்ட் இஸ் எ மங்கி. மனசுங்கிறது எப்போ வேணாலும் மாறுங்கிறது தானே சைக்காலஜி. அதானே உண்மை. சோ அந்த மீனாக்காக நீ வெயிட் பண்றதா முடிவு பண்ணிட்ட? ஆமாண்டா, நம்பிக்கையோட முடிவு பண்ணிட்டேன். சிப்படா, எனக்கு என்னமோ இது அர்த்தம் இல்லாத நம்பிக்கையா தோணுது. எத்தனை யுகமானாலும் காதலிச்சவனை கைப்பிடிக்கிறதுக்காக இன்னைக்கும் கன்னியாகுமரியில காத்துட்டு இருக்காளே கன்னியாகுமரி அம்மன். அவ நம்பிக்கை அர்த்தம் இல்லாததுன்னா
என்னுடைய நம்பிக்கை அர்த்தமில்லாததுதான்டா. காதலிச்சு கைப்பிடிக்கிறதுல என்ன சுகம் இருக்கோ அதே சுகம் காத்துட்டு இருக்கிறதுலயும் இருக்குடா. ஐம் so சாரி திவா. இனிமே உன்கிட்ட இதை பத்தி ஆர்கியூ பண்றதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. பட் ஒன் திங், நீ மட்டும் லா படிச்சிருந்தேன்னு வச்சுக்கே, மெயின் காம்படிஷன் எனக்கு நீ தான் இருந்திருப்ப. நல்ல வேளை நான் தப்பிச்சேன். எனிவே, ஆல் தி பெஸ்ட். சரி வா, டின்னர் சாப்பிடலாம். சின்னமடி நீ எனக்கு, சின்னமடி நீ எனக்கு. மீனா, 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 ஏ மீனா. சிவா, மாமா, என்ன இவ்வளோ அவசரமா வந்துகிட்டு இருக்க? ஒன்றும் இல்லை மாமா, மீனா வர சொல்லியிருந்தா அதான் வந்தேன். ம்ஹும். மீனா வர சொல்லலப்பா, நான் தான் மீனாட்ட சொல்லி உன்னைய வர சொன்னேன். என்ன மாமா, நீங்க வர சொன்னா நான் வரமாட்டேனா? வருவ. என்ன கொஞ்சம் நிதானமா வருவ. போங்க மாமா. நான் போறது இருக்கட்டும், முதல்ல நீ இப்படி வா. இந்த பாத்தியா, உங்க கல்யாணத்துக்கு மீனா செலக்ட் பண்ணி வச்சிருக்கிற 3 பத்திரிகை மாடல். இது ஃப்ரெண்ட்ஸுகளுக்கெல்லாம் கொடுக்கணுமா, இது சொந்தக்காரவளுக்கெல்லாம், இது ரொம்ப வேண்டப்பட்டவளுக்கு கொடுக்கணுமா. அப்புறம் இதை பாரு, யார் யாருக்கெல்லாம் பத்திரிகை கொடுக்கணும்னு லிஸ்ட்டு முத கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டாப்பா. உன் ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டு தான் பாக்கி. மாமா, எதுக்கு இவ்வளவு ஆ, அவசரம்? கல்யாணம் நெருங்கிருச்சுன்னா ஒருத்தரை பேரும் விட்டுறக்கூடாதுல்ல, அதான் இப்போவே லிஸ்ட்டு போட்டு வச்சிருக்கிறா. அப்புறம் சிவா, கல்யாணத்தன்னைக்கு காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன சாப்பாடு, சாயங்காலம் என்ன டிஃபன், ராத்திரிக்கு என்ன சாப்பாடு, எல்லாத்தையும் குறிச்சிருக்கிறா. அப்புறமேலு சிவா, போதும் மாமா, கொஞ்சம் விட்டா பொறுக்க போற குழந்தைக்கு எந்த ஸ்கூல்ல அட்மிஷன் வாங்கணும்னு எழுதி வச்சிருப்பா போல இருக்கு. இதில் என்னப்பா தப்பு? தப்பில்ல மாமா, தப்பே இல்ல. ஆனா எதுலயும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்க கூடாது. அப்புறம் ஏமாற்றம்னு ஒண்ணு வந்துட்டா அதை தாங்கிக்க முடியாதுன்னு நீங்க தானே சொல்லுவீங்க. சொல்லுவேன்ப்பா, ஆனால் உங்கள் கல்யாணத்தில் என்ன ஏமாத்தம் வந்துட போகுது? ஏமாற்றம் வராது மாமா, இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா இருக்கிறது நல்லதுன்னு என் மனசுக்கு படுது. சிவா, மீனாவை விட்டுதில்லப்பா, அவ குழந்தை. உங்கள் 2 பேர் கல்யாணமும் நல்லபடியாக சீக்கிரம் நடக்கணுங்கிறது தான் என் ஆசை. இந்த கல்யாணத்தை நம்ம சொந்தக்காரங்க மட்டும் இல்லை, இந்த ஊர் ஜனங்களும் ஆவலை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நடக்கும் மாமா, கண்டிப்பா நடக்கும். ஆனா இதுக்கு இவ்ளோ பெரிய எதிர்பார்ப்பு தேவையானதா எனக்கு புரியல. அதுக்கு காரணம் இருக்கு சிவா. இந்த ஊர்லேயே பெரிய வீடுன்னா அது இந்த வீடு தான். இந்த வீட்டில் கல்யாணம் நடந்து 26 வருஷம் ஆகுது. அது உங்கள் அப்பாவுக்கும் என் தங்கச்சிக்கும் நடந்த கல்யாணம். அதுக்கப்புறம் இப்போ உனக்கு மீனாக்கு நடக்க போகிற கல்யாணம் தான். மாமா, 26 வருஷம் ஆச்சு தவிர நீங்க இன்னும் அந்த 26 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கீங்க. இப்போ காலம்லாம் ரொம்ப மாறி போச்சு மாமா. அப்படியே பார்த்தா கூட இப்போ மீனாக்கு என்ன வயசு? இப்போதான் 20 வயசு முடிய போகுது. எனக்கு கல்யாணம் நடக்கிறப்போ உங்கள் ஆத்துக்கு 12 வயசு. பாத்தீங்களா பாத்தீங்களா, இதுக்கு தான் நான் சொன்னேன் நீங்க இன்னும் அந்த காலத்திலே இருக்கீங்கன்னு. மாமா, அது அந்த காலம். இப்பெல்லாம் பொண்ணு மாப்பிள்ள 2 பேருமே நல்லா மெச்சூர் ஆகி வாழ்க்கையை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுல தப்பில்லையே. தப்பில்லை மாப்பிள்ள, தப்பில்லை, ஒத்துக்கிறேன். ஆனால் சாதகத்தில் நல்ல நேரம் கூடி வரப்போ தானே உங்கள் கல்யாணத்தை பண்ணணும். அப்போ தானே உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். மாமா மாமா, என்ன மாமா நீங்க இந்த காலத்துல போய் ஜாதகம் அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? எல்லா கல்யாணம் நல்ல நேரம் பார்த்து தான் நடக்குது. எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்களா? வாழ்க்கை சந்தோஷமா அமையணும்னா அதுக்கு மனசுதான் காரணம். இப்ப என் மனசுல கல்யாணத்துக்கு என்ன அவசரம்னு தோணுது. நான் போயிட்டு வரேன் மாமா.
ஹலோ, டாக்டர் ஷைலஜா ஹியர். ஆமா, சொல்லுங்க. எனக்கு என்ன, நான் நல்லா தான் இருக்கேன். ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ம், ஆமா ஆமா, 3 டேஸ் ஆச்சு. நோனோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கொடுத்த ஆர்டர் வேணா 2 நாள் கழிச்சு அனுப்பி வைங்க. பட் போன வாரம் கொடுத்த ஆர்டரை உடனே அனுப்பி வச்சிருங்க. லேட் பண்ணிடாதீங்க. ஏன்னா மெடிசன் ஸ்டாக் தீந்துருச்சுன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடும். நோ ப்ராப்ளம். நான் அக்கவுண்ட்ஸ் கிட்ட சொல்லி உங்க செக்கை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓகே, தேங்க் யூ. அங்கிள், ஃபைல பாக்குறீங்களே, ஏதாவது புரியுதா? ஆ ஃபர்ஸ்ட் கிளாஸாக புரியுது. ஆனால் எதுவுமே புரியலம்மா. என்ன அங்கிள் தமாஷா பதில் சொல்றீங்க? தமாஷ் இல்லைம்மா, சீரியஸாக தான் சொல்கிறேன். ஃபைலில் இருக்கிறது லெட்டரு, பில்லு, ரசீது அப்படின்னு புரியுது. ஆனால் யாருக்கு என்ன கொடுத்தீங்கன்னு தான் புரியல. ஐ மீன் கையெழுத்து புரியலம்மா. அவ்வளவுதானே. இன்னும் ஒரு வாரம் தொடர்ந்து ஹாஸ்பிட்டல் வாங்க, உங்களுக்கு எல்லாம் கிளீனா புரிஞ்சிடும். ஹலோ, டாக்டர் ஷைலஜா ஸ்பீக்கிங். ஓ, நீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? போன காரியம் என்னாச்சு? அப்படியா? வெரி குட், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. டாக்டர் சிவா சர்டிபிகேட் கொடுத்துட்டாருனா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அப்புறம் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓ, சிவாவா? அவர் டெல்லிக்கு கான்ஃபரன்ஸ்க்கு போயிருக்காரு. ஆமாமா, 1 வீக்ல வந்துருவாரு. ஓகே, தேங்க்யூ. பொண்ணை பெத்த எல்லா அப்பனும் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணிட்டா காசி ராமேஸ்வரம்னு போவாங்க. என் தலையெழுத்து இங்கே வந்து ஃபோனை ஒட்டு கேட்க வேண்டியதாயிடுச்சு. ஹலோ, சேச்சே, இது மாப்பிள்ளை ஃபோன் காலாக இருக்காது. இந்த நேரத்துக்கெல்லாம் அவர் கான்ஃபரன்ஸ் மீட்டிங்கில் எல்லாம் இருப்பார். ஒரு நிமிஷம். அங்கிள், என்னம்மா? கொஞ்சம் இங்க வாங்களேன். ஆ. டெல்லில இருந்து சிவா பேசுறாரு, பேசுங்க. மாப்பிள்ள, நான் தான் மாமா பேசுகிறேன். சௌக்கியமாக இருக்கீங்களா? நான் சௌக்கியமா இருக்கேன் மாமா. நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன மாப்பிள்ள, நான் தினமும் ஆஸ்பத்திரிக்கு வந்து ஃபைலில் எத்தனை லெட்டர் இருக்குது, எத்தனை பில் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருக்கேன். தெரியும் மாமா, சைலஜா சொன்னா. நான் இல்லாத சமயத்துல சைலஜாவுக்கு நீங்க ஹெல்ப்பா இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மாமா. என்ன மாப்பிள்ள, இதுக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு. அப்புறம் பார்வதிக்கு தினமும் ஒரு ஃபோன் பண்ணிவிடுங்க. கண்டிப்பா மாமா, இல்லைன்னா அவ நேரா தில்லிக்கு வந்துடுவாளே. மாமா, ரிசீவரை கொஞ்சம் சைலஜா கிட்ட கொடுங்களேன். சரி மாப்பிள்ள, இந்தம்மா. சொல்லுங்க சிவா. இவ்வளோ ஃப்ராங்காக ஓப்பனாக இருக்காங்க. இவங்கள போய் பாரு சந்தேகப்படுறாளே. சரியான பைத்தியக்காரியா இருப்பா போல இருக்கு. இந்த ஆஸ்பத்திரியில் முதல் பேஷண்ட்டாக என் பொண்ணை தான் அட்மிட் பண்ணோம். அதான், அவருக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வரக்கூடாதுன்னு ரிசீவர் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நல்ல காரியம் பண்ண ஷைலு. ஒரு பக்கம் உனக்கு பாதுகாப்பா அனுப்பிட்டு இன்னொரு பக்கம் நம்ம என்ன பேசிக்கிறோம்னு வாட்ச் பண்றது கூட பாரோ மாமாவை அனுப்பிருக்கலாம் இல்லையா? நானும் அப்படிதான் சந்தேகப்படுறேன். எப்படியோ அவரை மிஸ்கைட் பண்ணியாச்சு. சரி சரி, நான் ஒன்று பண்றேன். ஈவினிங் உனக்கு ஃபோன் பண்றேன். ஓகே, பாய். ஓகே, பை. சார், ராஜப்பன்கிற பேஷண்ட் இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆக போறாரு. பில் பே பண்ணி போறாரு. இந்தாங்க அதுக்கான பில். சரிம்மா. தேங்க்யூ சார். சொல்லுங்க சார், எவ்வளோ ஆச்சு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டோட்டல் பண்ணி சொல்லிடுறேன்.
8400 ஆச்சு. அப்படியா? இந்தாங்க. என்ன சார் இது? கையெழுத்து போடுற இடத்துல கோழி நடந்த மாதிரி இருக்க. ஏன் கையெழுத்து அப்படிதான் சார் இருக்கும். கையெழுத்து அப்படிதான் இருக்குமா? நியாயமா பார்த்தா இந்த ஆளை தான் அட்மிட் பண்ணியிருக்கணும். என்ன சார் யோசிக்கிறீங்க? ஒன்றும் இல்லை. நாச்சியப்பன், என் நாச்சியப்பன். உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. ஆமா, எனக்கும் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. திரும்புங்க. இந்த பக்கம் திரும்புங்க. இப்படி திரும்புங்க. டேய், நீ சோமசுந்தரம் தான்டா. எஸ் சோமசுந்தரம். ஆமா, நீங்க? நான் நாச்சியப்பன்டா. நோ நாச்சியப்பன். ஆமாப்பா, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. நாம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது நான் எல்லாத்துக்கும் எஸ்எஸ்ம்ப, நீ நோம்ப. ஆமாண்டா, அதே நாச்சியப்பன் தான். ஆமா, நீ எங்க இங்க? டேய், இது என் மாப்பிள்ளையோட ஹாஸ்பிட்டல். டாக்டர் சிவா தான் என் மாப்பிள்ளை. அப்படியா? ஆமா, நீ என்ன பண்ற? எனக்கு என்னடா, ரியல் எஸ்டேட் பண்றவங்களுக்கு ஃபைனான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வருஷத்துக்கு 100 கோடி ரூபாயை டேர்ன் ஓவர் பண்றேன். இந்த என் விசிட்டிங் கார்டு. அவசியம் நீ என் வீட்டுக்கு வரணும். எஸ். நோ. என்னப்பா, வர வேணாங்கிறியா? அது இல்லப்பா, உன் ஒய்ஃபையும் அழைச்சிக்கிட்டு வாங்குறேன். வேணாண்டா, நான் தனியாவே வரேன். ஒய்ஃபோட வந்தா நிம்மதியா இருக்க முடியுமா? ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் வீட்டுக்கு வா, நிறைய பேச வேண்டியிருக்கு. வரேன். பில் எல்லாம் செட்டில் பண்ணிட்டேன். கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, அப்புறம் போலாம். சின்னமணி நீ எனக்கு, சின்னமணி நீ எனக்கு. நாகலட்சுமி, நாகு, என்ன? காஃபி எடுத்துட்டு வாமா. ஆமா, இந்தாங்க. பரவாயில்லையே, கேட்ட உடனே காஃபி எடுத்துட்டு வந்துட்டேன். எனக்கு போட்டுட்டு இருந்தேன். வெளியில இருந்து வர்றீங்களே, அர்ஜென்ட் பண்றீங்களே, பாவம்னு கொண்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இரு. என்ன பாக்குறீங்க? இது என்னோட கப்பு தானான்னு பாக்குறேன். எல்லாம் உங்க கப்பு தான். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. என்ன மாட்டுக்கு ஆட்டுக்குன்னு திட்டிட்டு போறா? என்ன திட்டுறாளா இல்ல தன்னைத்தானே திட்டிக்கிறாளா? பரவாயில்ல, மாடு ஸ்நேகமான பிராணி தான். ஏய், சர்க்கரையே போடல, சர்க்கரை எடுத்துட்டு வா. என்னம்மா, நீ சர்க்கரையை கொண்டு வந்துட்டியா? இதான் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசங்கிறது. அவ கசப்பை கொடுத்தா, நீ இனிப்பு எடுத்துட்டு வந்திருக்க. போடு போடு. என்னம்மா மூடி வச்சுட்ட? நம்ம வீட்டுல சர்க்கரைக்கா பஞ்சம்? போடுமா. இது போதும்பா, அதிகமா சேர்த்தா சுகர் ஏறிடும். டாக்டர் பொண்டாட்டிங்கிறது சரியாதான் இருக்கு. அப்பா, இப்ப சொல்லுங்க, ஹாஸ்பிட்டல் போனீங்களே, அங்க என்ன நடந்தது? அவர் அவளுக்கு ஃபோன் பண்ணாருல? எப்ப ஃபோன் பண்ணாரு? என்ன பேசினாரு? எப்படி பேசினாரு? இருமா, நான் காப்பியை குடிச்சிடுறேனே. அத குடிச்சிட்டீங்கல்ல, இப்ப சொல்லுங்க. காலையிலேருந்து சைலஜாவுக்கு 36 கால் வந்தது. சரி, அப்புறம்? அதுல 10 கால் ஆஸ்பத்திரிக்கு மருந்து சப்ளை பண்றவன் பண்ணது. சரி. 6 கால் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனவங்க பண்ணது. சரி. 8 கால் ஆஸ்பத்திரியில அட்மிட் ஆனவங்களுக்கு பண்ணது. மொத்தம் 24 ஆச்சு. மீதி 12? அதுல 6 கால் சிவா மாதிரி டாக்டர்ஸ் பண்ணது. சரி, மீதி 6 கால்? அதுல 3 கால் சைலஜா ஃப்ரெண்டு பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். என்ன மலையாளத்துல பேசினாங்க. அடுத்த 3 கால் யாருப்பா? அதுல 2 கால் ராங் நம்பர்மா. என்னப்பா அது? தேவையில்லாம இவ்ளோ பில்டப் கொடுத்துட்டு போறீங்க. அந்த கடைசி கால் யாரு? அதுதான் நம்ம சிவா பேசினது. அதானே அதானே பார்த்தேன். இத முக்கியமா சொல்லாம தேவையில்லாத 35 காலை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்களே. அப்படி நான் சொல்லனா, நான் சின்சியரா இருந்தேன்னு நீ எப்படி புரிஞ்சுக்க முடியும்? ஆமா, பொல்லாத பொடலங்கா சின்சியாரிட்டி. அதெல்லாம் விடுங்கப்பா, இத மட்டும் சொல்லுங்க. அவர் அவகிட்ட என்ன பேசினாரு? எப்படி பேசினாரு? நெளிஞ்சு பேசினாரா? வளைஞ்சு பேசினாரா? குழஞ்சு பேசினாரா? இல்ல கொஞ்சம் பேசினாரா? ஒண்ணு விடாம அதெல்லாம் சொல்லுங்க.
அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. சாதாரணமாக ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர்கிட்ட எப்படி பேசுவாங்களோ அப்படி தான் பேசினாரு. பக்கத்தில் இருந்ததுனால ஷைலஜா என்கிட்ட ஃபோனை கொடுத்தா, என்ன மாமா எப்படி இருக்கீங்க, சௌக்கியமா அப்படின்னு மாப்பிள்ளை விசாரிச்சார், அவ்வளோதான். ஏன்பா அவர் அவகிட்ட ஆசையா ஒரு வார்த்தை கூட பேசலையா? சத்தியமா அப்படிலாம் பேசலம்மா. ச்சே, என்னப்பா நீங்க நீங்க என்னெல்லாமோ வந்து சொல்ல போறீங்க, நான் ஆர்வமா இருந்தா இப்படி சப்புன்னு ஆக்கிட்டீங்களே. அது சரி, நீ இன்ட்ரெஸ்டாக கேட்கணுங்கிறதுக்காக மாப்பிள்ளை அவ கூட டூயட் பண்ணா அப்படின்னு பொய் சொல்ல முடியுமா? இந்த பாருமா, நீ பயப்படுற அளவுக்கு அவங்களுக்குள்ள ஒன்றும் இல்லை. நீ நிம்மதியா இரு. என்ன பேச்சு பேசுறீங்க? ஏமா அன்னைக்கு நீ ஹாஸ்பிடல் வந்தப்போ அவ உன்னை எப்படி கூப்பிட்டா? அக்கான்னு கூப்பிட்டா. அக்கான்னு அக்கான்னு அது ஒண்ணு போதாதா அவ நல்லவே இல்லைன்னு சொல்றதுக்கு? நல்லா ஏத்தி விடு. ஆமா, ஏத்தி விடுறாங்க. அவ நல்லவளா இருந்தா இவளை எப்படி கூப்பிட்டுருக்கணும்? மாப்பிள்ளைய அண்ணனா நினைச்சு இவள அண்ணின் எல்லாம் கூப்பிட்டுருக்கணும். அப்படி கூப்பிடலையே. கூப்பிட்டு இருந்தா கதையே முடிஞ்சிருக்கும், நாமளும் நிம்மதியா இருந்திருக்கலாம். ஏண்டி, இப்ப அக்கான்னு கூப்பிட்டதுல என்ன தப்பு கண்டுபிடிச்ச? இருக்கு, தப்பு இருக்கு. அங்கதான் ஆபத்தும் இருக்கு. எந்த சக்களத்தையும் முதல் பொண்டாட்டிய அக்கான்னு தான் கூப்பிடுவா. அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். அகல் விளக்கின் அடியினிலே நிழலாக இருளிருக்கும், அனுபவத்தின் மறுபுறத்தில் சுகமான துயர் இருக்கும். என் அறையின் ஜன்னல் திரைகளிலே உன் அழகு பருவம் படபடக்கும், உன் பாத கொலுசின் அசைவினிலே என் நெஞ்சம் விழுந்து